ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு ரவா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இட்லி தோசை மாவு நம்ம வீட்டில் இல்லைன்னா 1 hour இருந்தால் போதுங்க. இது ப்ரிப்பேர் பண்ணிடலாம். எப்படி டேஸ்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கிளாஸ் ரவா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சைஸ் ரவா யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லா வரும். எந்த கிளாஸில் ரவா எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் 3/4 கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் மைதா மாவு. இதுக்கு தேவையான உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சர்க்கரை. இது அந்த கலருக்காக போடுறோம், நீங்கள் இது வேணான்னா விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், டெக்ஸ்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா ஊறினா தோசை ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஹவருக்கு அப்படியே மூடி வச்சுருங்க. 1 ஹவர் ஆயிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த பதம் இருக்கட்டும். இந்த மாவு தண்ணி மாதிரி இருக்கும், அதனால் சட்டி நல்லா ஹீட் ஆனோடனே ஊற்றினாதாங்க நல்லா வரும். வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த தோசையை நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் தாங்க ஊற்றணும். அவ்வளோதாங்க. இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.